1 பவுன் கிட்ட வருமா பேபி? 1 பவுன்லாம் பட்ஜெட் இல்லை. கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, இது மாதிரி போட்டது இல்லை. நான் எவ்வளோ டிசைனுங்க பாரு, ஒன்று டிசைனே இல்லை. நீ வித்தியாசமா இருக்கு. ஆமா, இது 1 பவுன் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் கமல் போட்டுட்டு இப்ப கமல் மாத்திட்டு வந்த கமல் இதுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நகை கடைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். பேபி நேத்து கமல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு இல்லையா, அது சர்ப்ரைஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, கமல் டிசைன்லாம் சூப்பரா இருந்தது. பட் எனக்கு போடும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாவே ஃபீல் ஆயிட்டு இருந்தது. அப்புறம் வந்து கொஞ்சம் வயசானவங்க போற மாதிரி எனக்கே வந்து அங்க தனியா கமல் பாக்கும்போது சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா சங்கீதாவுக்கு மாட்டி பாக்கும்போது ஓரளவுக்கு வித்தியாசமா தான் இருக்கு. அதனால அந்த கமலை போய் மாத்திட்டு ஒரு நல்ல கமலா சங்கீதாக்கு போட்டு பார்த்தே வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறேன். ஏன்னா பர்த்டேக்கு வாங்குறோம், அது கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இது சூப்பரா இருக்கும்ன்றதுனால மறுபடியும் போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட எனக்கு லாஸ்ட் 3 பர்த்டேக்குமே கமல் எடுத்தாரு பேபினி. ஆமா, பர்த்டேனா உனக்கு கமலா தான் வருது, என்ன பண்றது? சோ கமல் டிசைன்லாம் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது குறையே சொல்ல முடியாது, அவ்வளவு அழகா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு கமல் டிசைன். பட் எனக்கு போடும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. சரி சாரி கட்டினா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சாரியும் கட்டி பார்த்துட்டோம், அப்பயுமே நல்லா இல்ல. அதனால இன்னைக்கு வந்து போய் மாத்திட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். சோ வந்து நம்ம நார்மலா இந்த மாதிரி சுடிதார் போடுவோம், அப்புறம் ஜீன்ஸ் போடுவோம், எல்லாத்துக்குமே கொஞ்சம் சூட் ஆகிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். சோ ஏன்னா புடவை கட்டும் போது ஜிமிக்கி கமல் பெருசா போடுவேன், அதே கமல் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் செட் ஆகாது. சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சரி போயிட்டு கடையில போய் பார்க்கலாம், வேற ஏதாவது நல்ல டிசைன் இருந்தா வாங்கலாம் சொல்லிட்டு கிளம்புறோம். சோ இன்னைக்கு கடைக்கு போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஏதாவது நல்ல டிசைன் இருந்தா வாங்கலாம். அப்படி இல்லைன்னா இதே கூட எடுத்துட்டு வந்துடலாம். ஓகேவா? இல்ல நல்ல டிசைனா பார்த்து வாங்கிட்டு வரலாம், ஒன்னும் பெருசா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே போலாம். போலாம். அம்மா கூட பாத்துட்டு என்ன சொன்னாங்க, இந்த கமல் என்கிட்ட வேணா குத்துரு, எனக்கு தான் நல்லா இருக்கும், உனக்கு நல்லா இல்ல அப்படின்னு. ஐயோ, எனக்கு அப்புறம் அத்தைக்கு தான் பிடிச்சிருக்கு போல இது. கமல் சொல்லி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமல் உங்க ஃபேஸ்க்கு வந்து எடுக்கல, ஆனா கமல் டிசைன் நல்லா இருக்கு உங்க ஃபேஸ்க்கு எடுக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேற கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் நல்லா இருக்கு, வினோத் வந்து பாத்தீங்கன்னா டைம் எடுத்து உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வாங்கி வந்து கொடுத்துருக்காரு, சூப்பரா இருக்கு அப்படின்னு நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நம்ம வந்து ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி ஒரு கமல் வாங்கலாம்னு கிளம்பி இருக்கோம். அதுக்காக தான் வந்து போயிட்டு மாத்திட்டு வரலாம். ஓகேவா? ஓகே. கொலுசு சூப்பரா இருக்கு பேபி. கொலுசு நல்லா இருக்குதா சங்கீதா? ஃப்ரெண்ட்ஸ் கொலுசு வந்து சங்கீதாக்கு சூப்பரா இருக்கு. எனக்கு கொலுசு பிடிச்சிருந்தா அப்பவே தான் சொன்னேன், நீ கொலுசு பிடிச்சிருந்தது, கமல் தான் ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். சரி போய் மாத்திட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நகை கடைக்கு வந்தாச்சு, போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்கலாம், அது வேற தெரியல. பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம். நேத்தானே வாங்கலாம். ரிங்க கமல் நல்லா இருக்கும், இது மாதிரி வாங்குமா? சரி பார்க்கலாம், உள்ள போலாம். காதை காட்டு. கமல் எது தெரியும் இது போட்டு வந்தேன், ஈஸியா கழட்டி மாட்டுறதுக்கு தான். ஆனா உன் காதுக்கு சின்னதா தான் நல்லா இருக்கு. சின்னதா சுடிதாருக்கு போடுறது தான் பேபி. அப்புறம் சேரீ கட்டும் போது பெரிய ஜிமிக்கி போடுவோம்ல, இது நார்மல் சுடிதார் போடும் போது நல்லா தான் இருக்கு. இந்த டிசைன் நல்லா தான் இருக்கு. இது ஒரு டிசைன் இருக்கு, இதை விட அந்த பக்கம் இருக்கிறது நல்லா இருக்கு. இதுவா 1 பவுன் கிட்ட வருமா பேபி? 1 பவுன்லாம் பட்ஜெட் இல்லை. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா பேபி? திரும்ப கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, இது மாதிரி போட்டது இல்லை. நான் நல்லா தான் இருக்கு. எவ்வளோ டிசைனுங்க பாரு, ஒன்று டிசைனே இல்லை. நீ எவ்வளோ டிசைன் செலக்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துருக்க, சூப்பர் சூப்பராக இருக்கு. இந்த டிசைன் சூப்பராக இருக்கு, மயில் மாதிரி. இந்த டிசைன் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கா பேபி? சூப்பராக இருக்கு சங்கீதா. நான் கூட இன்னும் 2 கிராம் செலவு வைப்பேன்னு பார்த்தேன், பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா சூப்பராக இருக்கு. டிசைன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆமாம், இது 1 பவுன் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கு, அட்ராக்டிவாக இல்லை. அதான் சங்கீதா எடுத்தாச்சு. இங்க என்ன பண்ற? இது மாதிரி நகை எப்பதான் எனக்கு எடுத்து தருவேன்? இவ்வளவு பெருசு வேணுமா? ஆமா. அப்புறம் அடுத்த பிளான பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதாக்கு அடுத்த பர்த்டேக்கு இது மாதிரி எடுத்தா, எல்லா பர்த்டேக்கும் சும்மா 1 பவுன் 1/2 பவுன்ல கமல் எடுத்து விட்டு ஏமாத்துற பேபி நீ என்ன. அடுத்த பர்த்டே எல்லாம் வரும்போது இந்த மாதிரி எடுக்கணும். நகையை மாத்தியாச்சு, பில்லு வந்து போட்டுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் வெயிட்டிங் ரொம்ப நேரமா. வீட்டுக்கு போயிட்டு வந்து காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ், எந்த நகைன்னு சொல்லிட்டு அதையும் போட்டு காட்டுறோம். ஓகே ஓகே. ஜெஷிதா உனக்கு என்னமா வேணும்? என்ன வேணும் பாப்பாக்கு? சப்பாத்தி வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? நகை கடையில சப்பாத்தி விற்க மாட்டாங்கம்மா.
வெளில போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் வந்து கோல்டு வாங்கினாரு. அடுத்து இமிடேஷன் ஜுவல்லரி வேணுமா? அதானே ஆக்சிடைஸ் ஜுவல்லரி இருக்கும்ல, கருப்பா இருக்கும் மாதிரி, அது மாதிரி வேணும். ஆமா, அந்த காட்டன் saree வாங்கியிருக்கல அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி பர்த்டே நீ போட்டுக்கலாம்ல. சரி ஓகே. வா ரவி, மேக்கப் போட்டிருக்கேன் பாத்தியா? தெரியுதா? மேக்கப்பா? ப்ளூ கலர் ஐலைனர் வச்சிருக்கேன். பாப்பாவுக்கு பேர் மூக்கெல்லாம் மினுக்குது. லிப்ஸ்டிக் இதெல்லாம் போட்டிருக்கேன். அடுத்த டைம் வாங்கலாம். ஓகே ஓகே. எப்படி இருக்குது கண்ணு? நல்லா தான் இருக்கு. மயில் மாதிரிதா? மயில் மாதிரி. சரி வா, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கடைக்கு போயிட்டு வந்துட்டோம். ஸோ நகை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு வந்துட்டேன். கமல் வந்து தொங்குற மாதிரி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து நல்லாவும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க, நல்லா இல்லைன்னு நிறைய பேர் சஜஷன் கொடுத்துருந்தீங்க. பட் என் ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எடுக்காத மாதிரி தான் எனக்கு நம்ம தோணிட்டே இருந்தது. அதனால மாத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இப்போ ஹாப்பி. சங்கீதா ஹாப்பி, நானும் ஹாப்பி. முன்னாடியே நான் ஹாப்பியா தான் இருந்தேன். பேபி எனக்கு வந்து ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. என்ன ஒண்ணு, அது ஒரு 40 வயசுக்கு மேல போட்டா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஏஜ் கம்மியா இருக்குல்ல, அதனால இப்ப வேணாம். அதானே? ஆமா, அது எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போட்டா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது பேபி. சப்போஸ் நான் இப்போ வந்து ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுறேன், ஆமா, சுடிதார் வெஸ்டர்ன் நல்லா இருக்காது. ஆமா, அதனால புது டிசைன் வாங்கி வந்திருக்கேன். அது என்னன்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா குண்டுமல்லி செடியும் அப்புறம் வந்து இந்த உலாந்தமல்லி செடியும் வித்துருந்தாங்களா. சோ இது வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். மொட்டை மாடியில மாடி தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பூச்செடி வச்சா அழகா இருக்கும். அதனால குண்டுமல்லி வச்சுட்டு நம்ம வீட்டு ஓரமா சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உலாந்தமல்லி வச்சு கொடி மேல ஏத்தி விடலாம். ஓகே. ஸோ பூச்செடி வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நட்டுலாம் காலையில எழுந்து இது வந்து பாத்தீங்கன்னா நட்டு வைக்கலாம். ஓகேவா? ஓகே. சரிவா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன கம்மல் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது எப்படி இருக்குன்னு தெரியல, எப்படி நிறைய பேர் பிடிக்குமா பிடிக்காதா தெரியல. இதுக்கு முன்னாடி வினோத் எடுத்து வந்ததே பெட்டர்ன்னு சொல்றீங்களா இல்ல இது பெட்டர்ன்னு சொல்றீங்களான்னு தெரியல. சரி வா, உள்ள போய் பார்க்கலாம். பேபிக்குமே பிடிச்சிதான் எடுத்தோம். ஆமா, நல்லா இருந்துச்சு. நான் தான் ஓகே தான் சொன்னேன். ஆமா, நான் வந்து ஒரு 3 கமல் ஃபைனலா வந்து 3 டிசைன் வந்து ஓகேவா இருந்தது. 3மே போட்டு காட்டணும் பாருங்க. அது என்னன்னு சொல்றேன். ஒரு 3-4 கமல் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஃபைனலா வந்து இது எடுத்தேன். வா பேபி, என்ன எடுத்து காட்டுறேன் பார்க்கலாம். என்னமா பாப்பா? ஷாப்பிங் காட்டு. நீ தான் பாப்பா. கடைக்கு போயிட்டு நான் என்ன கமல் வந்து இப்போ செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். சோ இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா 4 கிராம் தான் ஃப்ரெண்ட்ஸ். சேம் நான் வாங்கிட்டு வந்த அதே பவுன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுல அப்படியே மாத்தின்னு வந்துட்டோம், வேற பவுன் வாங்கிட்டு வந்துட்டோம். 400 மில்லிகிராம் அதிகம் தானே இது? அதை விட ஆமா, அது 4 கிராம், இது மில்லிகிராம் தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 400 மில்லிகிராம் அதிகம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் தான் கிட்ட நல்லா காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் தான் இப்போ எடுத்திருக்கேன். தொங்கற ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த மாடல் தான். இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது இல்ல, அந்த நடுவுல இருக்கிறதுலாம் நல்லா அழகா இருந்துச்சு. நல்லா கிளிட்டரா இருக்கு, சூப்பரா இருக்கு பார்க்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது போட்டு காட்டலாமா? எனக்கு அந்த கமல் வந்து நல்லா தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா டிசைன்லாம் சூப்பரா இருந்தது. பட் எனக்கு அது வந்து செட் ஆகாத மாதிரி இருந்தது. பேபியுமே அதுக்கப்புறம் வேணாம் நம்ம புதுசா எடுத்துக்கலாம்னு சொல்லவே போயிட்டு அழகா எடுத்துட்டு வந்துட்டோம். மாத்திக்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இந்த கமல் போட்டு பார்க்கலாம். எப்படியா இருந்தாலும் நான் சர்ப்ரைஸா வாங்கினது தானே. ஆமா ஆமா. ஒருத்தங்க கமெண்ட் பண்ணாங்க, சங்கீதா வெள்ளி வாங்கி கொடுத்தா உனக்கு சந்தோஷம் கிடையாதா? தங்கம் மட்டும் வந்து பார்த்தனா தங்கத்துக்கு மட்டும் இவ்வளவு சந்தோஷப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாங்க. உன்னோட செல்ஃப் எப்படின்னு சொல்லிட்டு உன்னோட இது இப்பதான் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எனக்கு வெள்ளி கொலுசு வாங்கி தருவாருன்னு எனக்கு வந்து தெரியும். அதனால அவ கொலுசுதான்ட்டு ஓரளவுக்கு சந்தோஷமா இருந்தது. ஆனா இது வந்து சர்ப்ரைஸா வந்து பார்த்தனா வாங்கிட்டு வந்தாரு. இது எனக்கு வந்து வாங்குவோங்க கமல் இப்ப வாங்குவோன்ற ஒரு ஐடியாவே கிடையாது. ஏன்னா என் நகையே நிறைய அடகுல இருக்கு. நிறைய நகை வந்து பாத்தீங்கன்னா வித்து இருக்கும். இப்போ வந்து நகையை மீட்கவே இல்லை. அதுக்குள்ள எப்படி நகை வாங்கி தருவாருன்னு சொல்லிட்டு தான் எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்ல, பெண்கள்னாலே வந்து பாத்தீங்கன்னா நகையை விரும்புவாங்கதான். அதுல என்ன ஒரு குறை கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. தங்கத்துக்கு நான் மட்டும் அது அப்படி உன்னோட சிரிப்பு வந்து தங்கத்துக்கு மட்டும் அவ்வளவு சிரிப்பு வருது, வெள்ளிக்கு வரல. ஏன்னா வெள்ளினாலும் சிரிப்பு தான், தங்கனாலும் வந்து மகிழ்ச்சி தான். என்ன இருந்தாலும் தங்கத்துக்கு ஒரு தனி ஒரு இது தானே. பாப்பா கமல் யார் வாங்கி தருவா? யாரு? கோனே தாத்தா தான் வாங்கி தருவாராம் கமல் பாப்பாக்கு. எங்க அப்பா கோவிந்தராஜ் அவர் பேரு, அவர் கோனே தாத்தான்னு இவர் வச்சுக்கினாரு பேரு, இவரே மாத்திட்டாரு. சரி ஆயா உனக்கு நெக்லஸ் செயின் எடுத்து தரணும் சொன்னாங்க. எப்படி எடுத்து தருவாங்க ஆயா? செயின் எப்படி எடுத்து தரேன்னு சொன்னாங்க? சீட்டு கட்டி அம்மா ஆயா கிட்ட, ஆயா சீட்டு கட்டி பாப்பாக்கு செயின் எடுத்து கூட
எப்படி சொல்லு? சீட்டு கட்டி சொல்லு. சீட்டு கட்டி பாப்பாக்கு செயின் வாங்கி கொடு. போன்ல கேக்குறாரு, அது மாதிரி போன்ல பேசுறாரு அவங்க ஆயா கிட்ட. குளுக்கோஸ் சீட்டு கட்டுறாங்களா அம்மா, குளுக்கோஸ் சீட்டு உழுந்துன்னா பாப்பாக்கு செயின் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. இவரு கேட்டு சொல்றாரு, சீட்டு கட்டி பாப்பாக்கு செயின் எடுத்து கொடுங்கன்ட்டு. கமல் போட்டுட்டு இப்ப கமல் மாத்திட்டு வந்த கமல் இதுதான். வாவ், நல்லா இருக்கா? நல்லா தொங்குற கமலா வாங்கிட்டு வந்தாச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் ஃபேன்சியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராவும் யூஸ் பண்ணலாம். நல்லா அழுத்தமா தான் இருக்கு இது. எனக்கு அந்த கிளி குண்டு கமல் மாதிரி நல்லா குண்டா இருந்தது. ஆமா, சோ அந்த கமல் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருந்தது. பேபியுமே அந்த கமல் தான் ஃபர்ஸ்ட் நாள் வந்து செலக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அது நல்லா இருக்கு, எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அது 7 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த 1 பவுன் கிட்ட வந்துருச்சு. அப்ப ஆமா, 1 பவுனுக்கு 1 கிராம் தான் வந்து கம்மி. 7 கிராம் அது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 4 கிராம் தான். ஸோ 7 கிராமுக்கு இன்னும் 3 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்குமா. சரி, அதனால இப்போ அது வேண்டாம்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டோம் நாங்க. ஸோ இது கொஞ்சம் சின்னதா அதே இருந்தது, எக்ஸ்ட்ரா காசுலாம் வந்து போடல. அதனால இதை வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த கமல் நல்லா இருக்கா? இந்த கமல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு சங்கீதா. நானே பார்க்கல. தாத்தா பாப்பா கமல் வாங்கி தரேன்னாரா? சரி, தாத்தா கேளு. அவர் ஆல்ரெடி கேட்டு வச்சுக்கிறாரு. நேத்து கூட போன் பண்ணும் போது அதுதான் பேசுறாரு. நைட்டு இந்த கமல் பொழுதுக்கு வாங்கிட்டு வந்தோம்ல, அப்போ தாத்தா கிட்ட தான் பேசினுங்க. தாத்தா பாப்பாக்கு கமல் வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்டுனுக்கிறாரு. உனக்கு காது குத்தட்டுமா? வாங்கி தரேன், எப்போ காது குத்துவீங்கன்னு கேட்டுனுக்குறாங்க. இந்த கமல் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அந்த கமல் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா தொங்குற மாதிரி இருக்கு, கொஞ்சம் டிசைனும் நல்லா இருக்கு. பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பார்த்துதான் தெரியும். அந்த கமல் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி இருந்தாங்க. அதுதானே நிறைய பேர் நல்லா இருக்குன்னு இருந்தாங்க, நிறைய பேருக்கு வயசானவங்க போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி இருந்தாங்க. ஒரு இக்கு வச்சிருந்தாங்க. கமல் நல்லா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் ஏஜ்டா காட்டுது உங்க ஃபேஸ்ன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி இருந்தாங்க. பட் எனக்கு பர்சனலா கொஞ்சம் இதுவா இருந்ததுனால நான் இது போய் வாங்கிட்டு வந்தேன். இந்த கமல் வந்து 4 கிராம் 400 மில்லி இல்ல பேபி? ஆமா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கமல் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. பேபியோட பர்த்டே கிஃப்ட் இப்பதான் வந்து ஒரு ஃபுல்ஃபில், மனசுக்கு ரொம்ப திருப்தியா ஹாப்பியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கேன். அது மட்டுமா? பவுன் மட்டுமா வாங்கிட்டு வந்த? கொலுசு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாம அப்புறம் இதெல்லாம் போட்டு அப்புறம் வளையல்லாம் போட வேண்டாமா? வளையல் அப்புறம் கழுத்துக்கு எல்லாம் யார் வாங்கி தருவா சொல்லுவா? அதுக்குதான் வாங்கிட்டு வந்திருக்கியா? காதுக்கு ஓகே, கழுத்துக்கு நகை மாத்த போன இடத்துல இது கொஞ்சம் பர்ச்சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, பர்த்டே பர்ச்சேஸ். வளையல் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிளாக் கலர் வளையல் ஒண்ணு, அதுக்கப்புறம் கிரீன் கலர் வளையல், ரெயின் டிராப்ஸ் வளையல். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு. இது பிங்க்ல தான் போட்டு வாங்கினேன். அப்புறம் வந்து நெக்லஸ் செட் கழுத்துக்கு. அம்மா வளையல் தான்மா. இப்போ காட்டன் சாரி எல்லாம் கட்டறல, அதுக்கு வந்து இந்த கோல்டன் கலர் ஜுவல்லரி இருக்குல்ல, அது போட்டா அந்த நல்லா இருக்காது. சோ அதுக்கு வந்து ஆக்சிடைஸ் சொல்றியா? அந்த ஜுவல்லரி வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான். இது நான் வந்து கொஞ்சம் கம்மி ரேட்ல 250 ரூபாயில தான் எடுத்தேன். அது நல்லா இல்ல, இது எடுத்துக்கோ. நீயே தான் பேபி இது செலக்ட் பண்ணி கொடுத்த. இது வந்து ஆக்சிடைஸ் ஜுவல்லரி. சங்கீதா வந்து காட்டன் சாரி எடுத்துக்கிறதுனால அதுக்கு எடுத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. சோ இது போட்டனா கொஞ்சம் நல்லா அழகா இருக்கும் பேபி. கருப்புனால இது கருப்பு தெரியாது அந்த அளவுக்கு எடுப்பா. நான் வந்து கோல்டன் கலர், நான் வந்து ரெட் கலர் சாரி இல்ல, ரெட் கலர் சாரி, அந்த நாவப்பழ கலர் சாரி இருக்குல்ல, ரெண்டுத்துக்குமே போட்டா நல்லா இருக்கும். இது எப்படின்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். வளையல் அப்புறம் இது எடுத்துட்டு வந்தேன் கழுத்துக்கு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு கமல் வந்து அதுல பேரா செட்டு கொடுத்துட்டாங்க. கமல் இந்த இதுதான் கமல். இதுதான் நம்ம இப்ப எடுத்துட்டு வந்தது. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பர்த்டேக்கு நிறைய ஷாப்பிங் தான் ஜெஸ்விதாக்கு. சங்கீதாக்கு ஆமா, எனக்கு இல்ல. ஜெஸ்விதாக்கு இல்ல, சங்கீதாக்கு. இந்தனே அது அப்படியே ஒரே ஒரு அன்னப்பறை வந்து அப்படியே கமல் டிசைனுக்கு கொடுத்துட்டாங்கப்பா. இது கமல், இது வந்து நெக்லஸ். ஆமா, நெக்லஸ் ஆரம். இதுக்கு தான் இந்த Black கலர் வளையல் மேட்சா. ஓஹோ, மேட்சிங் எடுத்து வந்திருக்கேன் ஒரு செட். காட்டன் சாரி கட்டுறதுக்காக ஒரு ஜுவல்லரி செட் எடுத்து வந்திருக்கேன். எடுத்துட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சர்ப்ரைஸ். நான் சாரி கட்டிட்டு அது வீடியோல வந்து பாத்தீங்கன்னா போடுறேன், அப்போ வந்து பாருங்க. அம்மாச்சி வளையல். வளையல் கிடையாது, வளையல்.
அம்மாச்சி பலால். அது அம்மாக்கு சொல்லல, இக்குக்கு தான் இச்சின்றாரு இவரு. அம்மாக்கு அம்மாவோட அம்மாச்சி பல்லல். அப்புறம் ஜெஷிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் வாங்கிட்டு வந்தேன். ஸ்கூல் போறால, ரெட்டை ஜடை போட்டு போறால, பேண்ட் லப்பர் போட்டது. இந்த லப்பர் போட்டோன்னா அறுத்துக்குது. ஒரு டைம் தான் ஒரு ரப்பர் போட முடியுது. பேண்ட் போட்டோன்னா அழகா துவைச்சு போட்டுக்கலாம். இது வந்து வாங்கிட்டு வந்தேன். இன்னும் அவங்க அந்த மேக்கப்லாம் போட்டு காட்டினாங்க. ஐலைனர் ப்ளூ கலர் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அது நான் வீடியோல காட்டியிருப்பேன். எனக்கும் ஜெஷிதாவுக்கும் போட்டு இருந்தாங்க. அது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டைம் போனா வாங்கிட்டு வரலாம். என்னம்மா நீ வாய்ப்புறம் சாப்பிட்டு வச்சிருக்க, தலைமுடியே கழிச்சு வச்சிருக்க. நல்லா போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் என் மண்டையை இப்படி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கொடூரமா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன். என் பர்த்டே ஷாப்பிங் ஃபுல்லா வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து பர்த்டே செலிப்ரேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் பேபி. எனக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேபி வாங்கி கொடுத்துருக்காரு. நிறைய பேர் விஷயம் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கமெண்ட் பிடிச்சிருந்ததா இல்ல அந்த கமெண்ட் பிடிச்சிருந்ததா, யாருக்கு எந்த கமெண்ட் அதிகமா பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.